வணக்கம். ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸுடைய 49வது ஆனுவல் ஜெனரல் மீட்டிங் வெள்ளிக்கிழமை நடைபெற்றது. அதிலிருந்து கிடைத்த சில தகவல் விரைவாக பார்த்துடலாம். சிலர் சொல்லியிருந்தீங்க, தனி வீடியோவை போட சொல்லியிருந்தீங்க. ஸோ தனி வீடியோவே பார்த்துடலாங்க. என்னென்ன நடந்திருக்கு, என்னென்ன தகவல் வெளியாகியிருக்கு ஆனுவல் ஜெனரல் மீட்டிங்கில் விரைவாக பார்த்துடலாம். ஜியோவுடைய ஐபிஓ குறித்தான தகவல் வெளியிட்டிருக்கிறாங்க. டிராஃப்ட் ரெண்டரிங் ப்ராஸ்பெக்டஸ் அவங்க தாக்கல் செய்திருக்கிறாங்க. 36,000 கோடி ரூபாய்க்கான ஐபிஓவா இது இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்தியாவுடைய மிகப்பெரிய ஐபிஓவா இது மாற இருக்குது. இதற்கு முன்னாடி ஹுண்டாய் கம்பெனி இருந்ததுங்க. கிட்டத்தட்ட 27,000 கோடி ரூபாய்க்கு இருந்ததுன்னு நினைக்கிறேங்க. எல்ஐசி 21,000 கோடி ரூபாய் பக்கத்தில் இருந்ததுன்னு நினைக்கிறேன். இப்போ ஜியோ பிளாட்ஃபார்ம்ஸ் 36,000 கோடி ரூபாய்க்கான ஐபிஓ கொண்டு வர இருக்கிறாங்கன்னு செய்தி வெளியாகி இருக்குது. இந்த பணத்தை வைத்துக்கொண்டு என்ன செய்ய இருக்கிறாங்கன்னா, பெரும்பாலும் கடன் அடைக்க பயன்படுத்துவாங்கன்ற எதிர்பார்ப்பு, அப்புறம் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சருக்கு பயன்படுத்துவாங்கன்னு. இப்போ கம்பெனி கைவசம் இருக்கக்கூடிய கடனுடைய மதிப்பு 27,500 கோடி ரூபாய் கடன் இருக்கு. ஒரு ஒப்பீட்டுக்காக மார்ச் 2025 எவ்வளவு கடன் இருக்குன்னு பார்க்கும்போது 45,270 கோடி ரூபாய் கடன் இருந்திருக்கு. இப்போ 27,500 கோடி ரூபாய். இந்த ஐபிஓ வழியாக வரக்கூடிய பணத்தை அவங்க கடன் அடைக்க பெரும்பாலும் பயன்படுத்துவாங்கன்ற எதிர்பார்ப்பு. இந்த ஐபிஓல ஃப்ரெஷ் இஷ்யூ மட்டுமே இருக்கு. 270 மில்லியன் ஈக்விட்டி ஷேர்ஸ் விற்பனைக்கு வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. ஏற்கனவே இருக்கக்கூடிய எக்ஸிஸ்டிங் ஷேர் ஹோல்டர்ஸ் ஷேர்ஸை விற்பனை செய்யல அப்படின்றது தான் புரிதல். மெட்டா கிட்டத்தட்ட 10% ஸ்டேக் வைத்திருக்கிறாங்க. ஜியோவில் 43,500 கோடி ரூபாய் முதலீடு செய்திருந்திருக்கிறாங்க. கூகுள் கிட்டத்தட்ட 8% ஸ்டேக் வைத்திருக்கிறாங்க. 33,700 கோடி ரூபாய் அவங்க முதலீடு செய்திருந்திருக்கிறாங்க. ஜியோ பிளாட்ஃபார்முடைய சப்ஸ்கிரைபர் பேஸ் நிதியாண்டு 2026 பார்க்கும்போது 524.4 மில்லியன். இதில் 5G சப்ஸ்கிரைபர் பேஸ் 268.5 மில்லியனாக இருக்குது. ஃபிக்ஸட் ப்ராட்பேண்ட் ஹோம் கஸ்டமர்ஸுடைய எண்ணிக்கை 27.1 மில்லியன். அவங்களுடைய நெட் அடிஷன்ஸ் மார்க்கெட் ஷேர் நிதியாண்டு 2026 67.5% இருந்தது. ஒரு ரெவென்யூ நம்பர்ஸும் பார்த்துடலாங்க. ரெவென்யூ 1.47 லட்சம் கோடி ரூபாய் நிதியாண்டு 2026 இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணும்போது 15% அதிகரிச்சிருக்கு. எபிட்டா அல்லது ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் 76,255 கோடி ரூபாய் நிதியாண்டு 2026. அது போன வருடம் பார்க்கும்போது 64,170 கோடி ரூபாய். எபிட்டாவும் அதிகரிச்சிருக்கு நிதியாண்டு 2026. எபிட்டா மார்ஜின்ஸும் அதிகரிச்சிருக்கு 51.9%. ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் 30,049 கோடி ரூபாய் நிதியாண்டு 2026. அதற்கு முந்தின வருடம் பார்க்கும்போது, அதாவது 2025 பார்க்கும்போது 26,109 கோடி ரூபாயாக இருந்தது. முதல் முறையாக 30,000 கோடி ரூபாயை கடந்திருக்கு நிதியாண்டு 2026. ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் மார்ஜினும் அதிகரிச்சிருக்கு 20.5%. ஆவரேஜ் ரெவென்யூ பர் யூசர் ஏஆர்பி ஒரு முக்கியமான மெட்ரிக் இந்த டெலிகாம் கம்பெனிஸ்க்கு. அது 214 ரூபாயாக வருது மாதந்தோறும். அது 2025 206 ரூபாய் 20 பைசாவாக இருந்தது. நிதியாண்டு 2024 181 ரூபாய் 70 பைசாவாக இருந்தது. ஜியோடைய ஏர்னிங்ஸ் பர் ஷேர் நிதியாண்டு 2026 பார்க்கும்போது 33.59 ரூபாய். அவுட்ஸ்டாண்டிங் ஷேர்ஸுடைய எண்ணிக்கை 8.94 பில்லியன் ஷேர்ஸாக இருக்குது. ஜியோ பிளாட்ஃபார்ம்ஸுடைய மதிப்பு நம்ம 30,000 கோடி ரூபாய்னு பார்த்தோம் இல்லைங்களா, அது வந்து ஐபிஓடைய வேல்யூ அது வருது. ஒட்டுமொத்தமாக ஜியோ பிளாட்ஃபார்ம்ஸுடைய மதிப்பு 12.7 லட்சம் கோடி ரூபாயாக இருக்கலாம்னு சிலர் கருதுகிறாங்க. இது ஏர்டெலை காட்டிலும் அதிகமாக இருக்குது. ஏர்டெலுடைய மார்க்கெட் கேபிடலைசேஷனை காட்டிலும் அதிகமாக இருக்குது ஜியோ பிளாட்ஃபார்ம்ஸுடைய வேல்யூவேஷன். ஜியோ பிளாட்ஃபார்ம்ஸ் கீழே வரக்கூடிய ஜியோ பாரத் ஃபோன் இந்தியாவில் வெற்றின்னு சொல்லியிருக்கிறாங்க ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ். இதே சக்ஸஸாக மற்ற நாடுகளுக்கும் கொண்டு செல்ல இருக்கிறாங்க. நிறைய பேர் இன்னும் 2G யூசர்ஸாக இருந்துகிட்டு இருக்கிறாங்க. மற்ற நாடுகளில் கிட்டத்தட்ட 729 மில்லியன் 2G யூசர்ஸ் இருக்கிறாங்க வேர்ல்டு வைட். ஸோ அந்த ஆப்பர்ச்சுனிட்டி அவங்க பார்க்குறாங்க. அதில் 1.3 ட்ரில்லியன் ரூபாய்க்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு ஜியோ பிளாட்ஃபார்ம்ஸ் கருதுறாங்க. ஏன் நிறைய பேர் 2Gயில் இருக்கிறாங்கன்னா, அந்த ஸ்மார்ட் ஃபோன் வாங்கக்கூடிய காசு இல்லாமல் இருக்குது, அந்த அஃபோர்டபிலிட்டி இல்லாமல் இருக்குது. அதனால குறைந்த விலைக்கு ஜியோ பாரத் ஃபோனை அவங்க கொண்டு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. மற்ற நாடுகளிலும் உங்க பயன்படுத்தக்கூடிய வார்த்தை வந்து ஸ்மார்ட் ஃபீச்சர் ஃபோன் தான் பயன்படுத்துகிறாங்க. ஸோ ஸ்மார்ட் ஃபோன் வாங்க முடியாதவங்க இந்த ஸ்மார்ட் ஃபீச்சர் ஃபோனை வாங்குவாங்க. ஸோ அவங்க விலை கொஞ்சம் கம்மியாக கொண்டு வருவாங்க. ஸோ அதில் கொஞ்சம் நல்லா பிஸ்னஸ் கிடைக்குன்ற ஒரு நம்பிக்கை தெரிவிச்சிருக்கிறாங்க ஜியோ பிளாட்ஃபார்ம். மற்றொரு தகவல் அவங்களுடைய டிராஃப்ட் ரெண்டரிங் ப்ராஸ்பெக்டஸ்லேருந்து கிடைத்தது. அவங்க டிவிடென்ஸாக அறிவிப்பாங்களா அறிவிக்க மாட்டாங்களான்ற, அட்லீஸ்ட் டிவிடென்ஸ் வந்து இப்போதைக்கு கொடுக்க மாட்டாங்கன்றான் சில வல்லுநர்கள் கருத்து தெரிவிச்சிருக்காங்க. ஏன்னா டிராஃப்ட் ரெண்டரிங் ப்ராஸ்பெக்டஸில் அவங்க சொல்லியிருப்பதே டிவிடென்ஸ் கொஞ்சம் ஃபியூச்சரில் அவங்க கொடுக்குற மாதிரி இல்லை. ஏன்னா வரக்கூடிய பணத்தை அவங்க கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சருக்கும் கம்பெனிக்கும் பயன்படுத்த இருப்பதாக அவங்க தெரிவிச்சிருக்கிறாங்க. சரிங்க, ஜியோ பிளாட்ஃபார்ம்ஸ் ஐபிஓ தவிர வேறு என்னென்ன விஷயங்கள் சொல்லியிருக்கிறாங்க. ஜியோ இன்டெலிஜென்ஸ் குறித்து பேசியிருக்கிறாங்க. போன ஆண்டு தான் அதை லான்ச் பண்ணியிருந்தாங்க. இப்போ என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, எப்படி ஜியோ அவங்க லான்ச் பண்ணி 10 ஆண்டுகள் ஒரு பெரிய அளவில் அது ஒரு வளர்ச்சியை பார்த்துருக்கோம், அதே போல் ரிலையன்ஸ் இன்டெலிஜென்ஸும் அடுத்த 10 ஆண்டுகளில் நல்லா வளர்ச்சி பார்க்கும்னு சொல்லியிருக்கிறாங்க. 10 ஆண்டுக்கு முன்னாடி தான் ஜியோ அவங்க லான்ச் பண்ணியிருந்தாங்க. இப்போ 10 ஆண்டு கழித்து அவங்களுடைய ஐபிஓ வந்திருக்கு. அதே போன்ற ஒரு வளர்ச்சி ரிலையன்ஸ் இன்டெலிஜென்ஸ்லையும் இருக்கும்னு ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் நம்பிக்கை தெரிவிச்சிருக்கிறாங்க. அவங்க சொல்லியிருக்கக்கூடிய ஸ்லோகன் என்னென்னா, ரிலையன்ஸ் ஜியோ அவங்க லான்ச் பண்ணும்போது அனைவருக்கும்
அனைவருக்கும் அனைத்து இடங்களிலும் பிராட்பேண்ட் கிடைக்கும். இப்போ ரிலையன்ஸ் இன்டெலிஜென்ஸில் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, அனைவருக்கும் அனைத்து இடங்களிலும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கிடைக்கும்ன்ற ஸ்லோகன் வைத்திருக்கிறாங்க. ஸோ 10 ஆண்டுகளில் நல்ல வளர்ச்சி இருக்கும்னு நம்பிக்கை தெரிவிச்சிருக்கிறாங்க. ஜியோ போன்ற வளர்ச்சி. அதே போல் அவங்களுடைய ஏஐ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸ் குறித்து அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அவங்களுடைய முதல் 120 மெகாவாட் ஏஐ கம்ப்யூட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இந்த ஆண்டு 2026க்குள்ளாரே அது அமைக்கப்படும் அவங்க நம்பிக்கை தெரிவிச்சிருக்கிறாங்க. அடுத்ததாக சேட்டலைட் கம்யூனிகேஷன்ஸ் குறித்தும் பேசியிருக்கிறாங்க. எப்படி நம்ம இலான் மஸ்குடைய கம்பெனி இருக்கும் இந்த சேட்டலைட் இன்டர்நெட்டில் இருக்காங்களோ அதுதான் நினைக்கிறாங்க. ஸோ அதை அவங்க துவங்குவதற்கான வாய்ப்பு இருக்குது. உள்ளாரில் இருக்கக்கூடிய கிராமங்களை இணைக்கக்கூடிய எங்கெல்லாம் அவங்களுடைய டெலிகாம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அமைக்க முடியாமல் இருக்கோ அங்கெல்லாமே இந்த சேட்டலைட் கம்யூனிகேஷன்ஸ் பயனுள்ளதாக இருக்கும்னு ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் தெரிவிச்சிருக்கிறாங்க. ஸோ அதுலேயும் கவனம் செலுத்த இருக்கிறாங்க. ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸுடைய எஃப்எம்சிஜி பிஸ்னஸ் குறித்தும் பேசியிருக்கிறாங்க. ரிலையன்ஸ் கன்சியூமர் ப்ராடக்ட்ஸ் என்ன இலக்கு வைத்திருக்கிறாங்கன்னா 2030 நிதியாண்டுக்குள்ளார 1 லட்சம் கோடி ரூபாய் வருவாயை எட்ட வேண்டும் என்ற இலக்கு வைத்திருக்கிறாங்க. இப்போ 2026 நிதியாண்டில் அவங்களுடைய வருவாய் 22,000 கோடி ரூபாயாக இருக்குது. இப்போ அவங்க 40க்கும் மேற்பட்ட நாடுகளில் அவங்க சப்ளை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ புதிதாக யூரோப் மற்றும் ஆப்பிரிக்காலையும் நுழைந்திருப்பதாக கம்பெனி தெரிவிச்சிருக்கிறாங்க. மற்றொரு டார்கெட் எக்ஸ்போர்ட்ஸ்க்கு அவங்க வைத்திருப்பது 2032க்குள்ளார 125 முதல் 150 பில்லியன் டாலருக்கான எக்ஸ்போர்ட்ஸ் மதிப்பை எட்ட வேண்டும் என்ற இலக்கும் எஃப்எம்சிஜி பிஸ்னஸ் வைத்திருப்பதாக ரிலையன்ஸுடைய தலைவர் முகேஷ் அம்பானி தெரிவிச்சிருக்கிறாரு. ஆயில் டு கெமிக்கல்ஸ் பிஸ்னஸ் குறித்தும் பேசியிருக்கிறாங்க. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மற்றும் டிஜிட்டல் டெக்னாலஜிஸ் இந்த பிஸ்னஸ்லையும் பெரிய அளவில் பயன்படுத்த இருப்பதாக தெரிவிச்சிருக்கிறாங்க. மற்றொரு அப்டேட், இந்த போர் டைமில் வந்து எல்பிஜி சப்ளையை வந்து அவங்க அதிகரிச்சிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 4 மடங்கு அதிகரிச்சிருக்கிறாங்கன்ற தகவல் கொடுத்துருக்கிறாங்க. அவங்களுடைய முக்கியமான ப்ராஜெக்ட்ஸ் எந்த நிலைமையில் இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. எல்லாமே கரெக்டாக போயிட்டு இருப்பதாக தெரிவிச்சிருக்கிறாங்க. 3 ப்ராஜெக்ட்ஸுடைய பெயர்கள் சொல்லியிருக்கிறாங்க. ஒன்று தஹேஜில் இருக்கக்கூடிய 3 மில்லியன் டன் பிடிஏ ஆலை, மற்றொன்று அசிராவில் இருக்கக்கூடிய கார்பன் ஃபைபர் ஆலை, மற்றொன்று நகத்தோனில் இருக்கக்கூடிய பிவிசி ஆலை 1.2 மில்லியன் டன் பிவிசி ஆலை. ஸோ எல்லாமே கரெக்டாக பிளான் படி போயிட்டு இருப்பதாக முகேஷ் அம்பானி தெரிவிச்சிருக்கிறாரு. அடுத்ததாக அவங்களுடைய நியூ எனர்ஜி பிஸ்னஸ் குறித்து பேசியிருக்கிறாங்க. தீருபாய் அம்பானி கிரீன் எனர்ஜி கிகா காம்ப்ளெக்ஸ் ஜாம்நகரில் அவங்க அமைச்சிட்டு இருக்கிறாங்க. அது இப்போது கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபேஸ்லேருந்து கமிஷனிங் ஃபேஸுக்கு நவந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்த கட்டத்திற்கு போயிருக்கு. அவங்களுடைய சோலார் உற்பத்தி லைன்ஸ் எல்லாமே ஆப்ரேஷன்ஸில் வந்திருப்பதாக சொல்லியிருக்காங்க. அது சோலார் செல்ஸ் மாடியூல்ஸ் உற்பத்தி செய்கிறதுன்னு நினைக்கிறாங்க. ஸோ அது அடுத்த கட்டத்திற்கு போயிருக்கு, ஆப்ரேஷனலாக வந்திருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க. சோலார் மாடியூல்ஸ் எல்லாமே பேட்டரிஸ், ஹைட்ரஜன், கம்ப்ரஸ்டு பயோகேஸ் மற்றும் அண்டர் கிரவுண்ட் கோல் கேசிஃபிகேஷன் ப்ராஜெக்ட்ஸும் அவங்க எதிர்பார்த்த மாதிரி போய்கிட்டு இருப்பதாக தெரிவிச்சிருக்கிறாங்க. பேட்டரி உற்பத்தியில் அவங்க விரிவாக்கம் செய்ய இருக்கிறாங்க. 40 கிகாவாட் ஆர்லேருந்து 120 கிகாவாட் ஆராக அவங்க கொண்டு செல்ல இருக்கிறாங்க. இது ஆண்டிற்கு. ஸோ அந்த ப்ராஜெக்ட்டும் போய்கிட்டு இருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க. அவங்க வைத்திருக்கக்கூடிய இலக்கு ஆண்டிற்கு 40 பில்லியன் யூனிட்ஸ் கிரீன் எனர்ஜி உற்பத்தி செய்ய வேண்டும்ன்ற இலக்கு வைத்திருக்கிறாங்க ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ். அடுத்த கட்ட தலைவர்கள் தயாராக இருப்பதாக தெரிவிச்சிருக்கிறார் முகேஷ் அம்பானி. எதிர்பார்த்த மாதிரி அவங்களுடைய பசங்க தாங்க. இப்போ டே டு டே மேனேஜ்மெண்ட்லையும் அவங்க வந்திருப்பதாக சொல்லியிருக்காங்க. முன்னவே அறிவிச்சிருந்தாங்க. இஷா அம்பானி கன்சியூமர் பிஸ்னஸ், ஆகாஷ் அம்பானி டெக்னாலஜி வெஞ்சர்ஸ் பார்த்துக்கிறாரு, அனந்த் அம்பானி எனர்ஜி பிஸ்னஸை பார்த்துக்கிறாங்கன்னு இப்போ டே டு டே மேனேஜ்மெண்ட்லையும் அவங்க உள்ளே வந்திருப்பதாக முகேஷ் அம்பானி தெரிவிச்சிருக்கிறார். ஸோ அடுத்த கட்ட தலைவர்கள் தயாராக இருக்கிறாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் ஹேண்ட் ஓவர் முடிஞ்சிருச்சுன்ற மாதிரி தான் அவர் சொல்லியிருக்கிறாரு முகேஷ் அம்பானி. ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் நிதியாண்டு 2026 என்ன கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் பண்ணியிருக்கிறாங்க. 1,44,000 கோடி ரூபாய் கேபெக்ஸாக இருந்தது நிதியாண்டு 2026. அவங்களுடைய கன்சாலிடேட்டட் ரெவென்யூ 2026 நிதியாண்டில் 11,75,000 கோடி ரூபாய் இயர் ஆன் இயர் 10% அதிகரித்தது. எபிட்டா 2,07,911 கோடி ரூபாய் நிதியாண்டு 2026. அவங்க வந்து இந்த கன்சாலிடேட்டட் எபிட்டாவை 2 மடங்கு ஆக்க வேண்டும் அடுத்த 5 ஆண்டுகள் என்ற இலக்கு வைத்திருக்கிறாங்க ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ். ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸுடைய எபிட்டா நிதியாண்டு 2021 97,500 கோடி ரூபாயாக இருந்தது. இப்போ நிதியாண்டு 2026 2,07,000 கோடி ரூபாயை கடந்திருக்கு. ஸோ அடுத்த 5 ஆண்டில் இந்த கன்சாலிடேட்டட் எபிட்டா ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட்டை 2 மடங்கு ஆக்க வேண்டும்ன்ற இலக்கு வைத்திருக்கிறாங்க. அதே போல் அவங்களுடைய எக்ஸ்போர்ட்ஸ் நிதியாண்டு 2026 2.78 லட்சம் கோடி ரூபாயாக இருந்தது. அது இந்தியா ஏற்றுமதி செய்திருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மர்ச்சன்டைஸில் 7%, கிட்டத்தட்ட 7% கான்ட்ரிபியூஷன் ரிலையன்ஸ் செய்திருக்கிறாங்க. சரிங்க, இதுதான் சில விஷயங்கள் எனக்கு கிடைத்தது அவங்களுடைய ஏஜிஎம்லேருந்து, ரிலையன்ஸுடைய ஏஜிஎம்லேருந்து. முக்கியமான டேக்அவே ஜியோவுடைய ஐபிஓ வருது. 36,000 கோடி ரூபாய்க்கான ஐபிஓ இருக்கலாம். என்ன மதிப்பில் வருது ஒட்டுமொத்த கம்பெனின்றதை நம்ம பார்த்துருந்தோம். இது ஏர்டெலுடன் ஒப்பிட்டா எப்படி இருக்குது அப்படின்னு என்டிடிவியில் ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஏர்டெலுடைய வேல்யூஷனும் ஜியோடைய வேல்யூஷன் மட்டும் பார்க்கும்போது எது அதிகமாக இருக்குது எது குறைவாக இருக்குது அது விரைவாக பார்த்துடலாங்க. ஜியோ பிளாட்ஃபார்முடைய வேல்யூவேஷன் சிலர் வந்து 12.7 லட்சம் கோடி ரூபாய்னு சொல்லியிருக்கிறாங்க. சில வல்லுநர்கள் 11.9 லட்சம் கோடி ரூபாய்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதற்கு இடையே இருக்குதுன்னு அப்படின்னு எடுத்துக்கலாம்.
இது ஏர்டெல்னு ஒப்பிடும்போது பார்க்கும்போது ஏர்டெல்து குறைவாக இருக்கிற மாதிரி தெரியுதுங்க. ஏர்டெல் வந்து இன்னும் அதிகமான ஆப்பரேட்டிங் ப்ராஃபிட் இருக்குது ஜியோ பிளாட்ஃபார்ம்ஸை காட்டிலும். அதே போல் ஆவரேஜ் ரெவென்யூ பர் யூசர் பாரதி ஏர்டெலுக்கு அதிகமாக இருக்குது ஜியோ பிளாட்ஃபார்ம்ஸுடன் ஒப்பிடும்போது. இருந்தாலும் ஏர்டெலுடைய வேல்யூவேஷன் ஜியோவுடைய கம்பேர் பண்ணும்போது குறைவாக இருக்குது அப்படின்றதான் புரிஞ்சுக்க முடியுது. இப்போ பாரதி ஏர்டெலுடைய மார்க்கெட் கேபிடலைசேஷன் பார்க்கும்போது 11.3 லட்சம் கோடி ரூபாயாக இருக்குது. இது வெறும் ஏர்டெலுடைய டெலிஃபோன் பிஸ்னஸ் மட்டும் இல்லைங்க, டெலிகாம் பிஸ்னஸ் மட்டும் இல்லை, அவங்களுடைய ஒட்டுமொத்தமாக டிடிஹெச், அப்புறம் அவங்களுடைய டேட்டா சென்டர், அப்புறம் ஏர்டெல் ஆஃப்ரிக்கா, இண்டஸ் டவர்ஸில் அவங்க வைத்திருக்கக்கூடிய முதலீடு எல்லாமே சேர்த்து பார்க்கும்போது 11.3 லட்சம் கோடி ரூபாயாக இருக்குது. ஆனால் அதே நேரத்தில் நம்ம ஜியோ பிளாட்ஃபார்ம்ஸ் பார்க்கும்போது ரொம்ப அதிகமாகவே இருந்துகிட்டு இருக்குது. 12.7 இருக்கலாம் அல்லது 11.9 லட்சம் கோடியாக இருக்கலாம். ஸோ ஏர்டெலுடைய வேல்யூவேஷன் ஜியோ பிளாட்ஃபார்ம்ஸுடன் ஒப்பிடும்போது குறைவாக இருக்குன்னு என்டிடிவியில் தகவல் கொடுத்துருக்குறாங்க. முன்ன சொன்ன மாதிரி இந்த ஆவரேஜ் ரெவென்யூ பர் யூசர் மெட்ரிக் ஏஆர்பியு ஏர்டெல்து தான் அதிகம், 257 ரூபாய். அது ஜியோக்கு 214 ரூபாய். இப்போ ஜியோவுடைய என்ன வேல்யூவேஷனில் ட்ரேட் ஆகுதுன்னு பார்க்கும்போது எபிட்டாவுடன் ஒப்பிடும்போது 15.6 மடங்கில் அது ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அதே ஏர்டெல்து பார்க்கும்போது எபிட்டாவுடன் ஒப்பிடும்போது 13.7 மடங்கு மட்டுமே. சரிங்க, இதுதான் சில விஷயங்கள் என்னுடைய பார்வைக்கு எட்டியது. நன்றி, வணக்கம்.